This video is sponsored by genreviews.online. நீங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூவை இந்த genreviews.onlineல் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு ஹானஸ்டியான ரிசல்ட்டும் ஒரு கிளியரான வியூவும் கிடைக்கும். இந்த genreviews.onlineல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களால் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் கவர்மெண்ட் ஜாபுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் சில பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப கம்மியான மார்க் மட்டுமே எடுத்து ஈஸியாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறாங்க. வாங்க இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாபோட வேக்கன்சி லிஸ்ட்டு கோட்டா அடிப்படையில் பல பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பிரிவு தான் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னென்னா பர்சன் ஸ்டடீடு வித் தமிழ் மீடியம். இதுதான் இதற்கான மீனிங். பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறது ஒரு கௌரவ குறைச்சலாகவே சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதால கவர்மெண்ட் வேலைக்கு ஈஸியாக போக முடியும்னு அவங்களுக்கு தெரிகிறதில்ல. உங்கள் பசங்களை தமிழ் மீடியமில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமில் எழுதுகிறப்ப உங்கள் பசங்களுக்கு பிஎஸ்டிஎம் என்ற பிரிவு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்களில் தமிழ் மீடியம் படித்த பசங்களோட எண்ணிக்கை மிக குறைவு என்பதால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பசங்க கம்மியான மார்க்லேயே கவர்மெண்ட் ஜாபுக்கு போய்ட்றாங்க. உங்கள் பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாதான் நல்லா படிப்பாங்க, நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல நிறைய நாலேஜை கெயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்கள் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படிக்க வச்சுட்டு ஸ்கூல் இல்லாத டேஸ்லையும் ஈவினிங் டைம்லையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் கிளாஸ், டான்ஸிங், சிங்கிங், கேரம், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸில் படிக்க வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டு குறையிறது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வேலைக்கு இடஒதுக்கீடு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக நாலேஜ் வளர்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் உங்கள் பசங்க கவர்மெண்ட் வேலைக்கு ஈஸியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் பசங்க டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மாதிரி எக்ஸாம்ஸ் படித்து கம்மியாக மார்க் வேலைக்கு போக வைக்கணும்னு நினச்சா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா குரூப் 4 மாதிரி எக்ஸாம்ஸ் தமிழ் மீடியம்லேயே படித்து அதிகமானவர்கள் எழுதுறதால அதில் உங்கள் பசங்க தமிழ் மீடியமே படிச்சிருந்தாலும் அதிக மார்க் எடுத்தால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியும். கம்மி மார்க் எடுத்தாலும் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் போகலாம். அப்படிங்கிறது நான் சொல்கிற எக்ஸாம் என்னென்னா சில காலேஜ் கோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் தமிழ் மீடியமில் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸ் எலிஜிபிளாக இருக்கிற கவர்மெண்டில் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி கோர்ஸில் உங்கள் பசங்க படிக்க வச்சிங்கன்னா தமிழ்நாடு அரசால் தமிழ் மீடியமில் படித்த பசங்களுக்கு கிடைக்கிற 20% இடஒதுக்கீடு உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கவர்மெண்ட் ஒரு ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அறிவிச்சிருக்காங்களோ அந்த கோர்ஸ் வரைக்கும் தமிழில் மட்டுமே படிச்சிருந்தால் தான் நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு இடஒதுக்கீட்டுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.